பிரைஸ் தி லார்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஜீசஸ் எப்போவுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் யோசிப்பாங்க, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் ஆக்ட் பண்ணுவாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், லூக்கா 6வது அதிகாரம் 27வது வசனம் வாசித்து பார்த்தீங்கன்னா, உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளை நேசிக்கிறவங்களே நம்ம மறுபடியும் அவங்கள நேசிக்கிறதெல்லாம் ரொம்ப ஈஸி. ஆனால் யாராவது ஒருத்தர் நம்மளை ரொம்ப வெறுக்கிறாங்க, ரொம்ப ஹேட் பண்ணுறாங்க, அகெயின்ஸ்டாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களையும் நேசிக்கிறது அப்படின்னு சொல்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான காரியம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் காட் அப்படி தான் செய்ய சொல்கிறாங்க. உங்களை பகைக்கிறவங்கள, உங்கள் சத்துருக்களெல்லாம் போய் நேசிங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறமா நன்மை செய்யுங்க அவங்களுக்கு அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி அவங்கள பகைக்கிறவங்களுக்கு நம்ம அன்பு காட்டுறதுனாலையும் வெறுக்கிறவங்களுக்கு நம்ம நன்மை செய்கிறதுனாலையும் நம்ம உன்னதமான தேவனுடைய பிள்ளைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அறிந்து கொள்ளும்படிக்கு இப்படி நடந்துக்க சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ்.